சாத்தனூர் அணை நள்ளிரவில் முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டது தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் 7 வினாக்களை எழுப்பியுள்ளார். 4 மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் சார்பில் எழுப்பப்படும் இந்த 7 வினாக்களுக்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ள விவரங்களின்படி சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 119 அடி என குறிப்பிட்டுள்ளார். அதன் கொள்ளளவு 7.32 TMC. 30/11/2024 நாள் காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 117.55 அடி. அதாவது அணை நிரம்புவதற்கு 1.5 அடி நீர்மட்டமும் 1 TMCக்கும் குறைவான தண்ணீர் வந்தாலே அணை நிரம்பி பேரழிவு ஏற்பட்டிருக்கும். இத்தகைய சூழ்நிலையில் மக்களை பாதிக்காத வகையில் வினாடிக்கு சராசரியாக 50,000 கன அடி வரை தண்ணீரை திறந்து அணையின் நீர்மட்டத்தை குறைத்திருக்க வேண்டுமா இல்லையா? இதை தமிழக அரசு செய்யாதது ஏன்? 1/12/2024 அன்று மாலை 6 மணி அளவில் 19,500 கன அடி, 7 மணி அளவில் 25,600 கன அடி, 8 மணி அளவில் 31,555 கன அடி, 9 மணி அளவில் 32,000 கன அடி, 10 மணி அளவில் 32,000 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருந்ததாக தமிழக அரசு கூறியிருக்கிறது. ஆனால் அன்று காலை திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு வினாடிக்கு 15,000 கன அடி. அணை நிரம்பி வழியும் தருவாயில் இருக்கும்போது அணைக்கு வரும் 31,555 கன அடி நீரில் பாதிக்கும் குறைவான தண்ணீரை மட்டும் வெளியேற்றியது சரியா? 1/12/2024 அன்று காலை 11:50 மணிக்கு 3வது எச்சரிக்கை வெளியிடப்பட்டு திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு வினாடிக்கு 20,000 கன அடி. ஆனால் அந்த நேரத்தில் அணைக்கு வந்து கொண்டிருந்த தண்ணீரின் அளவு 32,000 கன அடி. அணை நிரம்பும் நிலையில் இருக்கிறது. கடுமையான மழை பெய்யும் நிலையில் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்ற நிலையில் அணையின் நீர்மட்டத்தை குறைப்பது புத்திசாலித்தனமா? அல்லது வரும் நீரை விட குறைந்த நீரை வெளியேற்றி நீர்மட்டத்தை அதிகரிப்பது புத்திசாலித்தனமா? 1/12/2024 இரவு 10 மணிக்கு 4வது வெள்ள அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. அப்போது அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு வெறும் 30,000 கன அடி. அடுத்த 2 மணி நேரத்தில் அணைக்கு வந்த நீரின் அளவு 62,000 கன அடியாகவும், நள்ளிரவு 1 மணிக்கு 1,06,000 கன அடியாகவும், அதிகாலை 2 மணிக்கு 1.3 லட்சம் கன அடியாகவும் உயர்ந்ததாகவும், அந்த நீர் அப்படியே திறக்கப்பட்டதாகவும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. ஆனால் கூடுதல் நீர் திறக்கப்பட்டது குறித்து புதிய எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. வினாடிக்கு 30,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என்று கூறிவிட்டு 1.3 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டால் அதை எதிர்கொள்ள மக்கள் எவ்வாறு தயாராவார்கள்? இறுதியாக 2/12/2024 அதிகாலை 2:45 மணிக்கு 5ஆம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது. 5வது அபாய எச்சரிக்கை அதிகாலை 2:45 மணிக்கு விடப்பட்டதாக கூறப்படுவது அப்பட்டமான பொய் என்பதை தி இந்து தமிழ் நாளிதழ் அம்பலப்படுத்தியுள்ளது. அதிகாலை 2:45 மணிக்கு 1.8 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட உள்ளதாக அதிகாலை 4:15 மணி அளவில் ஊடகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மக்களுக்கு நீர்வளத்துறை எச்சரிக்கை சென்றடையவில்லை. எச்சரிக்கை விடுக்கும் 1.5 மணி நேரத்துக்கு முன்பாகவே அணையிலிருந்து 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்பதை சற்றும் எதிர்பாராத 4 மாவட்ட கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் திணறினர். உயிரை பாதுகாத்து கொள்ள வீடுகளிலிருந்து வெளியேறியவர்கள் தங்களது உடைமைகளை பாதுகாக்க முடியவில்லை. வீடுகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், விவசாய நிலங்கள் உள்ளிட்டவை வெள்ள நீரில் மூழ்கியது. கால்நடைகள் உயிரிழந்தன. மகிழுந்துகள், இருசக்கர வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன என்று நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஊடகங்கள் பொய் பேச வேண்டிய தேவையில்லை, அரசுதான் பொய் பேசுகிறது. ஒருவேளை 2/12/2024 அதிகாலை 2:45 மணிக்கு
5ஆம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டதாகவே வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் விடப்படும் எச்சரிக்கை எவ்வாறு உறக்கத்தில் உள்ள மக்களை சென்றடையும் என்ற சிந்தனை தமிழக அரசுக்கு இருக்க வேண்டாமா? செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் பேரழிவு ஏற்பட்டதற்கு காரணம் ஏரிக்கு தண்ணீர் வரவர திறக்காமல் அனைத்தையும் சேர்த்து வைத்து மொத்தமாக திறந்ததுதான். அதே தவறைத்தான் சாத்தனூர் அணை திறப்பு விவகாரத்தில் திமுக அரசும் செய்திருக்கிறது. ஆனால் தங்களின் தவறை உணராமல் சாதுரியமாக தமிழக அரசு பாராட்டிக் கொள்கிறது. சாத்தனூர் அணையிலிருந்து நள்ளிரவில் முன்னறிவிப்பின்றி தண்ணீர் திறக்கப்பட்டதால் 4 மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சார்பில் எழுப்பப்படும் இந்த வினாக்களுக்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.